ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி வெள்ளை மூக்கடலையில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுண்டல் எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கடலை ஒரு 150 கிராம் மாதிரி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. அந்த தண்ணீரோட குக்கரில் சேர்த்துட்றேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு 6 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வைக்கிறேன். ப்ரெஷரெல்லாம் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டலை நீங்கள் அழுத்துனீங்கன்னா நல்லா அப்படியே பஞ்சு போல் வெந்திருக்கணுங்க. அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இந்த மூக்கடலை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தினமும் கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு வேக வச்சு சுண்டலாக கொடுக்கலாம். அப்படி தினமும் கொடுக்க முடியலன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது கருப்பு அல்லது வெள்ளை மூக்கடலையை வேக வச்சு குழந்தைங்களுக்கு சுண்டலாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதில் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கிரன்ச்சியான பதம் வர அளவுக்கு வதக்கணும். காய்ந்த மிளகாய் சேர்த்து கூடவே வதக்கிக்கிறேன். ஒரு 3 போல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். நல்லா வதக்கின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரு 2 தேங்காய் பதை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு இது இருக்கட்டும். இப்போது நம்ம சுண்டல் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா உளுந்துலாம் செவந்து வந்த பிறகு இந்த மசாலா அரைச்சி வச்சதை நம்ம சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு அதன் பிறகு வேக வச்ச சுண்டல் தண்ணீரோடு கண்டிப்பாக சேர்க்கணுங்க. சிலர் தண்ணீரை இருத்துட்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்காதீங்க. அதனுடைய சத்துக்கள்லாம் தண்ணியில் தான் இருக்குது. அதனால் தண்ணீரோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அந்த தண்ணீரெல்லாம் அந்த தாளிப்போடு அந்த சுண்டல் அப்சர்வ் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு வரட்டும். அது வரைக்கும் நல்லா அடுப்புலையே இருக்கட்டும். தண்ணீரெல்லாம் அப்சர்வ் பண்ண பிறகு இப்போது நமக்கு சுண்டல் தயாராகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழைகளை தூவிடுறேன். இன்னும் இதில் ஒரு மசாலா நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ தட்டில் சர்வ் பண்ணிட்டு தாங்க அது சேர்க்கணும். தட்டில் சர்வ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக நான் எப்போவுமே இந்த பொடி போட்டு தாங்க சாப்பிடுவேன் எல்லா சுண்டல்லையும். அதை தான் இந்த வீடியோலையும் போட்டிருக்கேன். இட்லி மிளகாய் பொடி போட்டு அதன் பிறகு கலந்து சாப்பிடுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.